மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கரூர்ல இருந்து நான் தொடங்கிறேன். இது வந்து நம்ம இந்த கேள்வியை ஏன் அங்கிருந்து தொடங்குறேன்னா, அங்க வழங்கின இந்த அரசு வேலைகளை வந்து ரத்து செய்ய சொல்லி கோர்ட்டே ஆர்டர் வந்திருக்கு. இப்போ தாவேக்காவுக்கு பொதுவாக வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்னன்னா, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க பணம் கொடுத்துட்டீங்க, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உங்க அலுவலகங்கள்ல வேலை கொடுத்துருக்கீங்க, கல்விக்கான இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க, அதையும் தாண்டி ஒரு அரசு வேலை கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நான் இதை எப்படி பாக்குறேன்னா, மனிதாபிமானத்தோட அதை கொடுப்பதுங்கிறது நியாயமானதுங்கிறத பாக்குறேன். விஜய் என்ற மனிதர் மேல உங்களுக்கு 1000 பெற்ற கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், விஜய் என்ற கட்சியின் மீது உங்களுக்கு 1000 வெறுப்புணர்வுகள் இருக்கலாம். ஆனா அந்த மக்கள் என்ன செய்வாங்கிறதா ஒரு கேள்வி. பாதிக்கப்பட்ட மக்களை கரூர்ல இங்க பனையூர்ல சந்திக்கும் போது கூட முதல்வர் அன்றைய தாவேக்கா தலைவர் காலில் விழுந்து அழுதாரு. எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. அப்ப அவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பாங்கல்ல, நான் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணியிருந்தேன், அந்த வாக்குறுதியை அவங்க நிறைவேற்றுறாங்க. இப்ப நம்ம அந்த அரசியலாக பார்க்கும்போது அது சரி, தாவேக்கா எடுக்க முடியும். இனி பொதுவான மக்கள் பிரச்சனையாக மக்கள் மன்றத்துக்கு வரும்போது சில விஷயங்களை தவிர்த்து விட்டு பொறுமையாக கொடுத்துருக்கலாம். இனி அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்றத நாங்க வாங்க மாட்டோம், எங்களோட சங்கத்தின் கீழே இயங்கக்கூடிய ஒரு 4000 ஊழியர்கள் வாங்க மாட்டாங்கன்னு உறுதிமொழி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு இந்த 10 ரூபாய்ங்கிறது எங்கிருந்து தொடங்குதுங்கிறதான் பார்க்கணும். யாரு புள்ளி போட்டா, யாரு கோலம் போட்டாருங்கிற மதுவை முதலில் கொண்டது அதிமுக ஆட்சி, எம்ஜிஆர் காலத்துல. அப்ப தொடர்ந்து நீங்க அதுக்கப்புறம் கலைஞர் ஆட்சி போயிடாரு, அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஆட்சி பண்றாங்க, அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக இருக்கும்போது இது ஒயின் ஷாப் இருக்கு, அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது ஒயின் ஷாப் இருக்கு, உதயநிதி ஸ்டாலின் முதல்வராக இருக்கும்போது ஒயின் ஷாப் இருக்கு. யாராவது எல்லா தேர்தல் வாக்குறுதியிலும் மது விலக்கு தான் எங்களுடைய முதல் குறிக்கோள்னு ஸ்டாலின் தான் பேசினாரு. கடந்த 5 ஆண்டுகள்ல ஸ்டாலின் என்ன பண்ணாங்க? ஆனந்த் சிங் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு என் கூட அரசியல் விமர்சகர்கள் யாசர் இணைஞ்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் பேச போறோம். பிரதர் வணக்கம். வணக்கம் முரளி, எப்படி இருக்கீங்க? நலம். சிறப்புகள். தாவேக்கா சார்ந்து நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கோம். நான் கரூர்ல இருந்து நான் தொடங்கிறேன். இது வந்து நம்ம இந்த கேள்வியை ஏன் அங்கிருந்து தொடங்குறேன்னா, அங்க வழங்கின இந்த அரசு வேலைகளை வந்து ரத்து செய்ய சொல்லி கோர்ட்டே ஆர்டர் வந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க? இது சாத்தியமா? இப்ப மேல்முறையீடு போயிருக்காங்க தாவேக்கா, இது ஏன் எதிர்த்து ஒரு வழக்கு அப்படின்றது ஒரு பார்வையும் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அது இந்த வேலையில இப்ப போயிட்டு இருக்கக்கூடிய மக்களுமே, அதுல பாதிக்கப்பட்டவங்களுமே ஏன் இப்படி பண்றாங்கன்ற ஒரு விரக்தியில இருக்காங்க. இது எப்படி இல்ல, இப்போ பொதுவா வந்து கரூர்ல நடந்த நிகழ்வுங்கிறது அந்த விசாரணை வளையத்திற்குள்ள இருக்கு, சிபிஐ கிட்ட. சரி, மாற்று கருத்து கிடையாது. அந்த விசாரணை முடிவில் இவர்கள் குற்றவாளிகள், இவர்கள் தான் காரணம்ங்கிறது ஏதாவது வந்தா, அடிப்படையில வந்தா நம்ம அதற்கான வாதங்களை வைக்கலாம். தாவேக்காவுக்கு எதிராக இந்த மனுக்களையும் இந்த புகார்களையும் நீதிமன்றத்தில் வச்சா அந்த கட்சிகள் இதை பேசலாம். இப்போ வரைக்கும் நம்ம கரண்ட் சினாரியோ வரைக்கும் அது இயற்கை விபத்து தானே. சிபிஐ வரைக்கும் போச்சு அப்படின்னா எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கும், எவ்வளவு எல்லாருக்குமே தெரியும், நமக்கு தெரியும். இப்போ வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய பார்வை இயற்கை விபத்து. ஆமா, இயற்கை தானே. சரி, மாற்று கருத்து கிடையாது இல்ல. இது ஒரு கோணம். அதே நம்ம எடப்பாடி தலைமையில ஆட்சி நடக்கும்போது தூத்துக்குடியில ஒரு மாவட்டத்திற்கான பிரச்சனை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமான பிரச்சனை ஸ்டெர்லைட் ஆலை. அதற்காக மக்கள் ஒன்று கூடி போராட்டம் நடத்தும் போது செயற்கையாக மனிதர்களை கொல்லும் முறை நடந்துச்சா? ஆமா. துப்பாக்கி சூடு நடந்துச்சா? அது செயற்கையான முறை தானே. அது செயற்கை தானே. திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல், உயிரிழப்பு இருந்துச்சுல்ல, அதற்கு அரசாணை கொடுத்தாங்கல்ல. இந்த எதிர்கட்சிகள்லாம் எங்க போனாங்க? அன்றைய ஏன் கேள்வி கேட்கல நீங்க? நீங்க அங்க பாதிக்கப்பட்ட மக்கள், உயிரிழந்த மக்களுக்கு அரசாணை கொடுக்கும்போது கொடுக்கக்கூடாதுன்னு ஏன் நீங்க தடுக்கல? சரி, உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, அது வந்து செயற்கையான வாதம், நீதிமன்றமே சொல்லுச்சு. அப்ப இங்க தீர்ப்பு வர வரைக்கும், அப்போ ஒருவேளை தீர்ப்பு வந்து தாவேக்கா தரப்புல இருந்து செந்தில் பாலாஜி மேலையும் திமுக மேலையும் குற்றம் சாட்டுறாங்க, சிபிஐ விசாரணையில அது உறுதி ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதே உச்ச நீதிமன்றம் 41 பேருக்கு வேலை கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப நீங்க என்ன முகத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களை சந்திப்பீங்க? இது ஒரு கேள்வி இருக்கு. நம்ம என்ன சொல்றோம்னா, பொதுவா இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, வழக்கு போடக்கூடியவர்கள் யாரு, ஏன் அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க? போடக்கூடியவர்கள் யாரும் இல்ல, நாம் தமிழர் கட்சியினர் தான். இன்னைக்கு கேவியட் மனு போயிருக்காங்க உச்ச நீதிமன்றத்திற்கு. அதாவது கீழமை நீதிமன்றங்கள்ல இந்த தீர்ப்பு ரிஜிஸ்டர் ஆனதை இதை மேல்முறையீடு செய்யவே கூடாது யாருங்கிறதுக்கான ஒரு கால அவகாசம் இருக்கும். அந்த மனு தான் கேவியட் மனு. ஒரு 60 நாட்கள் 90 நாட்கள் இல்ல 1 வருடம் அந்த கேவியட் மனுவை இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதை உச்ச நீதிமன்றம் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப நாளைக்கு மேல்முறையீடு விசாரணை வரப்பதான் நமக்கு தெரியும். இதுல நம்ம எங்க தாவேக்கா ஏதோ ஒரு இடத்துல தவற விட்டுருச்சுன்னு தான் நம்ம பாக்குறோம். ஏன்னா முதல் நாள் வந்து அவர் கரூருக்கு அந்த நிகழ்ச்சிக்கு போகும்போது காலையில இதே வழக்கு தான் வருது. அப்ப நீதிபதிகள் எங்கேயுமே வந்து இது தவறான விஷயம், விஜய் கொடுக்க கூடாதுன்னு சொல்லலையே. அன்னைக்கே நீங்க சொல்லியிருக்கலாமே.
அப்ப தற்காலிக அரசு பணியாணை கொடுங்கன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்ததே உயர் நீதிமன்றம் தான், மதுரை நீதிமன்றம் தான். அப்ப அன்றைக்கு நீங்க அதை தடுத்து இருந்தீங்கன்னா இன்று விவாத பொருளா இருக்காரு. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், தாவேக்கா அந்த பேசிங் ஆர்டரை வச்சு நீங்க இரண்டாவது ஆர்குமெண்ட்ஸ்ல உட்காரப்போ அழகா நீங்க வாதாடி இருக்கலாம். அப்ப தாவேக்கா ஏதோ ஒரு இடத்துல தவற விட்டுருக்கு, அதையும் நம்ம பார்க்க முடியுது. இப்ப தாவேக்காவுக்கு பொதுவாக வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்னன்னா, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க பணம் கொடுத்துட்டீங்க, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உங்க அலுவலகங்கள்ல வேலை கொடுத்துருக்கீங்க, கல்விக்கான இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க, அதையும் தாண்டி ஒரு அரசு வேலை கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நான் இதை எப்படி பாக்குறேன்னா, மனிதாபிமானத்தோட அதை கொடுப்பதுங்கிறது நியாயமானதுங்கிறத பாக்குறேன். ஒரு மனிதாபிமானத்தோட, ஏன்னா கொடுத்த எந்த வேலையுமே வந்து நமக்கு டிஎன்பிசிக்கு இடையூறாக இருக்கக்கூடிய வேலையும் இல்லை. ஏன்னா முதல் மனுலேயே டிஎன்பிசி இயக்குனரை ஆட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ரெண்டாவது ஆர்குமெண்ட் டிஎன்பிசி விளக்கம் கொடுத்துறாங்க, டிஎன்பிசிக்கான வேகன்சி அங்க சம்பந்தம் கிடையாது, டிஎன்பிசிக்கான எந்த பிரச்சனைகளும் அங்க வரப்போறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப நம்ம இங்க கொடுத்துருக்க வேலையை பாக்குறீங்கன்னா, மாவட்ட நிர்வாகத்துக்குள்ள இருக்கக்கூடிய வேலைகள் தான் கொடுத்துருக்காங்க. சத்துணவு ஆயா, இரவு வாட்ச்மேன், இந்த மாதிரி பணிகள் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பணி எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா கருணை அடிப்படையில் கொடுக்கக்கூடிய பணி. இதை தாவேக்கா எப்படி செஞ்சிருக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியும் பாஜகவும் வைத்த வாதமே கருணை அடிப்படையில் எப்படி கொடுப்பீங்கன்னு தான். அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், கருணை அடிப்படையில் கரூர் மாவட்டத்துல இதுக்கு முன்னாடி அந்த நிகழ்வுகளுக்கு முன்னாடி நிகழ்வுக்கு அப்புறம் இதுவரைக்கும் வந்த மனுக்கள் எவ்வளவு? ஒரு எக்ஸாம்பிளுக்கு 60-70 வேகன்சி இருக்கு கருணை அடிப்படையில் அந்த மாவட்டத்துக்குள்ள வேகன்சி இருக்கு. அப்ப நீங்க ஒரு 100 மனுக்கள் வந்திருக்கு இதுக்கு முன்னாடியே, இந்த கரூர் சம்பவம் இல்லாம இதற்கு முன்னாடி 100 மனுக்கள் வந்திருக்கு. அதை உடனடி மாவட்ட ஆட்சியர் தலைமையில டிஆர்ஓ தலைமையில ஆய்வு செஞ்சு ஃபில்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதிகபட்சம் 30 பேர் தான் அதுக்கு எலிஜிபிளா. 100 ஃபார்முக்கு 30 பேர் தான் எலிஜிபிளா இருப்பாங்க. அந்த 30 போக மீதி இருக்கக்கூடிய 40 பேருக்கு தான் இந்த அடிப்படையில் வேலை கொடுத்துருக்கோம்னா கோர்ட்ல ஃபைல் ஆயிருக்குமே, இது கோர்ட்ல அழகா ஃபைட் பண்ணிருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு இடத்துல தவற விடுறாங்க. அப்ப இவ்வளவு செயல் திட்டங்களையும் நீங்க அந்த மக்களுக்கு கொடுத்த பின்னும் ஏன் கொடுக்கணுங்கிற ஒரு கேள்வி வைக்கும் போது இதை தாவேக்க கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கலாம். கொஞ்சம் உஷாராயி இந்த மாதிரி பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிறது ப்ரீவியஸாவே வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா இது கரெக்டா இருந்திருக்கும், விவாதத்துக்கான வேலையே இருந்திருக்காது. இப்படிதான் நம்ம பார்க்கணும் இந்த வழக்கு. இல்ல இது யார் பக்கம் சாதகமா வரும் அப்படின்ற கேள்விதான் பல பேர் இடையில இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பா அந்த பணி வாங்கின அந்த மக்கள் ரொம்ப ஒரு மாதிரி தயக்கத்திலையும் விரக்திலையும் இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது முரளி, அப்ப அங்க வாங்கின மக்கள் யாருமே பணக்காரங்க கிடையாது, இல்ல தமிழ் பேசாத வேற வட மாநிலத்தவர்களும் கிடையாது, எல்லாமே தமிழர்கள் தான். இவங்க அந்த வழக்கை தொடர்ந்த தமிழ் தேசியம் கொள்கைக்கு உட்பட்ட அந்த கட்சி பேசக்கூடிய அதே இனத்தை சேர்ந்தவர்கள் தான், அதே கொள்கையை சேர்ந்தவர்கள் தான். அவர்கள் வாரம் டெக்ஸ்டைல சம்பளம் வாங்கக்கூடியவர்கள். அப்ப நீங்க ஒரு மனிதாபிமான அடிப்படையில பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் மறுசுழற்சி அடையும் கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். இப்ப நீங்க அவன் இரவு வாட்ச்மேன் கொடுத்தனால அந்த இடத்துக்கு வேற யார் போட்டி போட போறா சொல்லுங்க? டிகிரி படிச்சவங்க யாராவது போட போறாங்களா? அதுதான் நம்ம சொல்லுவோம். அப்ப ஏற்கனவே கருணை அடிப்படையில இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸை இவங்க சப்ளிமெண்டரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த விவாதம் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப நீங்க கரூர் நிர்வாகம் என்ன சொல்லியிருக்கோம், சார் வந்துச்சு இவ்வளவு மனுல இதை ஃபில்டர் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடியதான் கரூர் மாவட்டத்தில் 26 நாங்க ஃபில் பண்ணியிருக்கோம், முடிஞ்சு போச்சு, ஆர்குமெண்ட்ஸே வந்திருக்காது. அப்ப தாவேக்கா அந்த இடத்துல தவற விட்டுருச்சுன்னு தான் நம்ம பாக்குறோம். அவ தாவேக்காவுக்கு இவ்வளவு விமர்சனங்கள் வரும் தெரிஞ்சிருந்தா நீ முன்னாடி ஒரு அலர்ட் ஆயிருக்கலாமே, ஒரு அவேர்னஸ் ஏதாவது ப்ரீவியஸா பண்ணிருக்கலாமே, ஒரு சொல்யூஷன்ங்கிறதா ஒரு கேள்வி. மனிதாபிமானத்தோட நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாய்ப்பு கொடுப்பது தவறு இல்லை. ஏன்னா அவங்க வந்து குரூப் 2ஓ குரூப் 4ஓ அந்த எலிஜிபிள் கேட்டகரிக்கான ஜாப்ஸை யாருமே வாங்கல. ஓகே, அப்ப தெளிவா தெரியுது. அப்படிங்கிறப்ப அதுல வந்து அந்த ஈகோவோ அப்படிங்கிறத தவிர்த்துக்கலாம் நான் பாக்குறேன். ரெண்டாவது வந்து இந்த விமர்சனங்கள் வந்து விஜய் என்ற மனிதர் மேல உங்களுக்கு 1000 பெற்ற கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், விஜய் என்ற கட்சியின் மீது உங்களுக்கு 1000 வெறுப்புணர்வுகள் இருக்கலாம். ஆனா அந்த மக்கள் என்ன செய்வாங்கிறதா ஒரு கேள்வி. அந்த கரூர் மக்கள் என்ன செய்வாங்க? வந்துட்டாங்க, நடந்துருச்சு, என்னதான் பண்ண சொல்றீங்க? வந்துட்டாங்க, ஒரு தலைவனை பார்க்கவும் நடிகனை பார்க்கவும் வந்துட்டாங்க, இயற்கையா இறந்துட்டாங்க, என்ன பண்ண சொல்றீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒரு உதவி அவங்க அரசாங்கம், அவங்க வந்து ஒரு பாதிக்கப்பட்ட மக்களை கரூர்ல இங்க பனையூர்ல சந்திக்கும் போது கூட முதல்வர் அன்றைய தாவேக்கா தலைவர் காலில் விழுந்து அழுதாரு, எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. அப்ப அவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பாங்கல்ல, நான் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணிருக்கேன், அந்த வாக்குறுதியை அவங்க நிறைவேற்றுறாங்க. இப்ப நம்ம அந்த அரசியலாக பார்க்கும்போது அது சரி, தாவேக்கா எடுத்த முடிவு. நீங்க பொதுவான மக்கள் பிரச்சனையாக மக்கள் மன்றத்துக்கு வரும்போது சில விஷயங்களை தவிர்த்து விட்டு பொறுமையாக கொடுத்துருக்கலாம். அந்த குடும்பத்துக்கு ஒரு பொருளாதாரம்ன்றது எவ்வளவு பெரிய இழப்பு. ஒரு குடும்பத்துல சில பேர் சொல்றாங்க பத்திரிகைலாம் 50 லட்சம் கொடுத்துறீங்க, இதுக்கு மேல என்ன வேணும்னு எப்படி இருக்கு? நான் என்ன சொல்றேன், கள்ளக்குறிச்சியில நீங்க கள்ளச்சாராயம் காய்ச்சி அது மறைமுகமா வித்து ஒரு குடும்பத்தையே சீரழிக்கிற விஷயங்கள்லாம் நீங்க பண்ணி அதுக்கு அன்றைய திமுக அரசு பணம் கொடுக்கல, அரசாங்க பணம் தான். இன்னைக்கு பேசக்கூடிய திமுக ஆதரவு ஊடக பத்திரிகையாளர்கள்லாம் அன்னைக்கே முதல்வர் ஸ்டாலின் இதை செஞ்சாரு யாருமே பேசல. ஏன் பேசல? நியாயமா இருந்தா நியாயமா பேசுங்க, அநியாயமா இருந்தா அநியாயத்தை பேசுங்க. அன்றைக்கு நீங்க பேச மாட்டீங்க, இன்னைக்கு விஜய் செஞ்சுட்டாருன்னா மட்டும் விஜய் நொட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. அதை தான் நம்ம சொல்ல வரோம்.
அப்ப எல்லாத்துக்கும் தாவேக அரசு மீது ஏதாவது விமர்சனம் வைக்கணும். இப்ப நீட்டு ஒரு போராட்டம் வந்துச்சு, அதுக்கு ஜனநாயகனை இழுத்து விட்டீங்க. இப்ப நீட்டு போராட்டமே நடக்கல, ஜனநாயகம் படம் வந்திருக்கு, அப்ப என்ன மாதிரி விமர்சனம் வைப்பீங்க? என்ன வைப்பீங்க சொல்லுங்க, நியாயமான விஷயம் தானே. அப்ப ஏதாவது ஒரு விமர்சனம் தாவேகா மீது வச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே, அப்ப நீங்க என்ன பண்ண முடியும்? அவங்க அரசு செயல்படணும், மக்கள் நலன்லாம் உங்களுக்கு அக்கறை காட்டுறதுக்கான டைமை கொடுங்கன்னு நம்ம சொல்ல வரோம். அது கொடுக்காம நீங்க விமர்சனம் வச்சீங்கன்னா விமர்சனத்தை வைக்கும் போது அது விமர்சனமா தான் தெரியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. நிறைய துறைகள் நிறைய அதிரடிகள் நடந்துகிட்டே தான் இருக்கு ஒவ்வொரு நாளும். ஆனா இந்த அமைச்சர்கள்லாம் அனுபவம் பத்துல என்ன அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்துல தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தினர் வந்து நேற்று ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்திருந்தாங்க. அதுல அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் அவங்ககிட்ட நாங்க நிறைய கோரிக்கைகள் வச்சோம், எங்கிட்டையும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்தாங்க. இனி அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்றத நாங்க வாங்க மாட்டோம், எங்களோட சங்கத்தின் கீழே இயங்கக்கூடிய ஒரு 4000 ஊழியர்கள் வாங்க மாட்டாங்கன்னு உறுதிமொழி மாதிரி ஒண்ணு கொடுத்திருக்காங்க. என்ன நடக்குது, இது சாத்தியமா, எப்படி பார்க்க முடியும்? இப்போ இந்த டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு 10 ரூபாயும் பண்ணவர் விஜய். அப்ப அந்த காலத்துல இருந்து நம்ம அந்த அரசியலை பார்க்கணும். இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபாயை கடந்து மதுங்கிறதே இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். கரெக்ட், நமக்கான ஆசை அதுதான். ஏன்னா நிறைய குடும்பங்கள் சீரழிவது அது. அதை ஒரு செயல் திட்டம் வடிவம் கொண்டு வரணுங்கிறத நான் தாவேக்காட்ட வேண்டுகோளா வைக்கிறேன், கோரிக்கையா வைக்கிறோம். அப்போ அதிகமான கடைகளை திறந்து வைப்பதனால அதிகமான மது அருந்துவர்கள் உற்பத்தி ஆகுனா தமிழ்நாட்டுக்கு தான் கேடு. அப்ப அதை ஒரு செயல் திட்டம் பண்ணீங்கன்னா நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு இந்த 10 ரூபாய்ங்கிறது எங்கிருந்து தொடங்குதுங்கிறதான் பார்க்கணும். யாரு புள்ளி போட்டா யாரு கோலம் போட்டாருங்கிற. மதுவை முதலில் கொண்டது அதிமுக ஆட்சியில, எம்ஜிஆர் காலத்துல கொண்டு வரப்படுது. அப்ப தொடர்ந்து நீங்க அதுக்கப்புறம் கலைஞர் ஆட்சி போயிறாரு, அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஆட்சி பண்றாங்க, அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக இருக்கும்போது இது ஒயின் ஷாப் இருக்கு, அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது ஒயின் ஷாப் இருக்கு, உதயநிதி ஸ்டாலின் முதல்வராக இருக்கும்போது ஒயின் ஷாப் இருக்கு. யாராவது எல்லா தேர்தல் வாக்குறுதியிலும் மது விலக்கு தான் எங்களுடைய முதல் குறிக்கோள்னு ஸ்டாலின் தான் பேசினாரு. கடந்த 5 ஆண்டுகள்ல ஸ்டாலின் என்ன பண்ணாரு சொல்லுங்க? சரி, கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக என்ன பண்ணுச்சு? இன்னைக்கு வெளியே வந்து இந்த சங்கத்தினர் இவ்வளவு பேசுறாங்கல்ல, இந்த 5 வருஷமா இவங்களால பேச முடியலையே. என்ன அழுத்தம்? அந்த சங்கத்துக்காரங்களை உட்காந்து நீங்க தனியா உட்காந்து கூப்பிட்டீங்கன்னா மனசுல இருக்கலாம் கொட்டிடுவாங்க. அன்றைய மதுவிலக்குத்துறை அமைச்சர் யாருன்னு தெரியும். இலாக்கா இல்லாத 2 வருஷமாக அமைச்சராக தொடர்ந்தார். பொறுப்பு அமைச்சராக முத்துசாமி இருந்தார். இப்போ பொறுப்பு அமைச்சர் என்ன பண்ணுவாங்க? எப்படி இருந்தாலும் முரளி வந்துருவார், அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருவேன், முரளி வர வரைக்கும் நான் சுருட்டிக்கிறேன். அதான் நடந்திருக்கு. சரி, இதுல என்ன மாற்றம் இருக்க போகுது? நீங்க உங்களால 50 வருடங்களாக திராவிட கட்சிகள் பேசிக்கிறீங்க, உங்களால மதுவை ஒழிக்க முடியலையே. கல் இறக்கணும்னு ஒருத்தர் வந்து கத்திக்கிட்டு இருக்காரு, அவர் வயசாகவே போயிடுச்சு. இப்போ அந்த கல்லுக்கான மாற்று, மதுக்கான மாற்று கல்லுங்கிற பேசப்படுது. அதுக்கான நடவடிக்கைகள் ஸ்டாலின் என்ன பண்ணாரு? நீங்க 21 25 பேசலாம் முரளி, அதுல திமுக எதுவுமே பண்ணல, அதான் பிரச்சனை. சரி, இப்போ திமுக ஒன்று பண்ணாததை இன்றைக்கு 60-70 நாட்கள்ல தாவேகா பண்ணுதுன்னா அதை வரவேற்கணும், பாராட்டணும்னு நான் சொல்ல வரேன். இன்னைக்கு டாஸ்மாக் அந்த சங்கத்தினர் வந்து வெளிப்படையாக பத்திரிகையாளருக்கு சந்தி இன்னைக்கு செய்திகளாக வெளியே வரும்போது அது ஆரோக்கியமான ஒன்று. எங்க இவங்களாம் எங்க இருந்தாங்கன்னே 5 வருஷம் தெரியாதுங்க யாருக்கும். என்ன லோடு வருது, யாரோட வண்டி கான்ட்ராக்ட்ல ஓடுது, எவன் டெலிவரி பண்றான்னு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு வெளிப்படையா நீங்க இன்னைக்கு டாஸ்மாகோட வெப்சைட்ல எடுத்து பாருங்க. திருச்சி டிவிஷனல்ல எவன் வண்டி ஓட்டுறான், ஃபுல் டீடைல் வருது. சென்னை டிவிஷனல்ல யார் வண்டி ஓட்டுறான், சரக்கு எங்க சப்ளிமெண்டரி ஆகுது, எல்லா டீடைலும் வருது. திமுக ஆட்சியில அது கிடையாது. கண்டே நீங்க பிடிக்க முடியாது. நீங்க கண்டுபிடிச்சா அவனை கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க அன்னைக்கு இரவு தூங்க முடியாது. இப்படிதான் சூழல் இருந்துச்சு. இன்னைக்கு வெளிப்படையா இந்த மக்கள் வந்து பேசுறாங்க, இந்த சங்கத்தினர் பேசுறாங்க, லாரி ஓட்டுநர் சங்கத்தினர் பேசுறாங்க. அப்ப இதெல்லாம் பாராட்டக்கூடிய வேண்டிய விஷயம். குறிப்பா இந்த சங்கத்தினர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எங்க சைட்ல இருந்தும் இப்ப நீங்க 25% இந்த சம்பளம் ஊதியம் அப்படின்றது எங்களுக்கு கிடைச்சிருக்குது, வரவேற்கும். ஆனா இந்த பாட்டில் இறக்குமதியா இருக்கட்டும், உடஞ்ச பாட்டிலா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்ல எங்களுக்கு கொஞ்சம் செலவாகுது அப்படின்னு கேட்கும் பொழுதும் அதுவும் பண்ணி தரோம் அப்படின்றது. ஆமா, அது பண்ணலாம். அது நிறுவனங்களுக்கான ஒரு நம்ம இப்போ டீலர்ஷிப் எடுக்கிறாங்களா நிறுவனங்கள், டைரக்டாக கொள்முதல் செய்யக்கூடிய. இன்னைக்கு ஒரு கிங்ஃபிஷர்னு ஒரு ஆலை இருக்கு, அந்த ஆலையிலேருந்து தமிழ்நாட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஒரு ஹெட் இருப்பான். அதுல இருந்து ஹப்பாக பிரியும், அதுல இருந்து மாஸ்டராக பிரியும். இப்ப இங்க மாஸ்டருக்கும் ஹப்புக்கும் இடைப்பட்ட பிரச்சனைகள் தான் இந்த பிரச்சனைகள். ஓகே, அப்ப அந்த ஹப்புக்கும் ஃபேக்டரிக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த பிரச்சனைகள். அப்ப இதை சரி செய்ய வேண்டியது இந்த மட்டத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் நிறுவனங்களை, டெண்டர் எடுக்கக்கூடியவங்க, டீலர்ஷிப் எடுக்கக்கூடியவங்க, ஹப் நடத்துறவங்க, மாஸ்டர், இவங்களே வந்து உட்காந்து பேசினா இதுக்கான ஒரு முடிவு வரும். அப்ப கடந்த ஆட்சி காலங்களில் இதுக்கான டைமும் இல்லை. எல்லாம் கொள்ளையடிக்கணும், மக்கள் ஏதாவது ஒரு இடத்துல டாஸ்மாக்ல சம்பாதிக்கலாம். இத்தனை வருஷமா இருந்த ஊழியர்களுக்கு 25% இன்னைக்கு ஏறி இருக்குல்ல. இன்னைக்கு அது எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு முதல்வர்கிட்ட போயிட்டு ஒருத்த வீடியோ எடுத்து போறான், டாஸ்மாக் ஊழியர்ல 10 ரூபா கேட்கறாங்கன்னு முதல்வர் உடனே சஸ்பெண்ட் பண்ணாங்கல்ல. திமுக ஆட்சியில நீங்க அப்படி பண்ண முடியாது. அப்படியே பக்கத்து தெருக்கு வேற கடைக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஃபுல்லாவே சஸ்பெண்ட் பண்றாங்க. இன்னைக்கு 6 மாசம் கிடையாது. அப்போ நீங்க மது கடையாக இருந்தாலும் பொலைட்டா நடந்துக்கோங்கிறாங்க தாவேகா.
மக்கள்கிட்ட நீங்க பொலைட்டா நடந்துக்கோங்க. இன்னைக்கு காவல்துறை எல்லா இடத்துலயும் பொலைட்டா நடந்துக்கிறாங்க பாக்குறோம். ஒரு சில காவலர்கள் இருக்காங்க, 90% காவலர்கள் மாறி இருக்காங்க. பெரிய மாற்றம் வந்திருக்கு. அப்ப மக்கள்கிட்ட பொதுவா பேசுறாங்க. நீங்க நான் வரப்போ கூட டிராஃபிக்ல சரிங்க சார் மீடியா சார் இந்த மாதிரி போறோம்னா ஓகே போங்க. கடந்த ஆட்சியில் அப்படி லைசன்ஸ் எடு, புக் எடு அப்படின்னு தான் இருக்கும். அப்ப இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்குங்கிறப்ப அதை வரவேற்கணும்னு நம்ம சொல்ல வரோம், பாராட்டணும்னு சொன்னோம். இப்போ இந்த டாஸ்மாக்ங்கிறத இந்த 10 ரூபாய் குறையிறதுங்கிறது பெரிய ஒரு மாற்றம் முரளி, பெரிய மாற்றம். இருந்தாலும் அது அரசாங்கத்துக்கு எப்படி கொண்டு வந்து சேர்க்கணுமோ அப்படிதான் இந்த அரசாங்கம் இயங்கிட்டு இருக்கு. இந்த 10 ரூபாய் வாங்கினப்போ அந்த காசு எங்க போச்சு அப்படின்றது அதுதான் பார்ட்டி ஃபண்ட். ஓகே, அதான் பார்ட்டி ஃபண்ட். அது இந்த பார்ட்டி பண்ணாம இருக்கா? பொதுவா நான் சில விஷயங்கள் வெளிப்படையா பேச முடியாது, ஆனா பேசக்கூடிய சூழல் தான். இப்போ ஒரு வார்டு, சென்னையில ஒரு வார்டு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 190 90வது வார்டுன்னு சொல்லுவோம். இப்போ அதுக்கு கீழே எத்தனை கடைகள் இருக்கு, எத்தனை டாஸ்மாக். அந்த டாஸ்மாக் கடையில இந்த 10 ரூபா வசூல் பண்றது யார் யாருக்கு போகும் தெரியுமா? மாநகராட்சி ஊழியர்கள், போலீஸ், அந்த ஆளுகின்ற கட்சி, டாஸ்மாக்ல இருந்து காவல்துறைக்கு போவுங்க, கமிஷன் போவுங்க, கட்டிங் கொடுக்கணுங்க. இல்ல அது பிளாக்ல நீங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே காசு தான். அந்த பிளாக்ல டிக்கெட்ல எந்த கணக்குல சேர்ப்பீங்க? இந்த 10 ரூபாயில தான். ஆமா, வேற எந்த கணக்குல சேர்ப்பீங்க? எந்த கணக்குல சேர்ப்பீங்க? அப்ப ஒட்டுமொத்தமாக லஞ்சம்ங்கிறது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. இத மறுக்கவே முடியாது. இவங்க எல்லாருமே எதிரா தானே இருப்பாங்க. ஆமா, எதிரா இருப்பாங்க, செயல்பட விட மாட்டாங்க. ஓகே, அதுதான் இங்க பிரச்சனையே. இங்க இந்த தாவேக்கா செய்யக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு எதிரா நிக்கிறது பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் இருக்கு. அதிகாரிகள், அரசு அதிகாரிகள். நான் என்ன கேக்குறேன், ஒருத்தர் ஜிபேல கூட அண்ணன் தம்பிக்கு பணம் அனுப்ப முடியல. நான் என்ன கேக்குறேன், உன் சம்பளம் என்ன? 50,000 அக்கௌண்ட்ல தானே வருது, ஜீவோ பாஸ் ஆகி தானே வருது. உன் 50,000 தவிர்த்து உன் தம்பி கொடுக்கறல அங்கதான் சிக்கல் வருது. நீ 50,000 இருந்து கொடுக்குறேன்னா அவனை யார் கேள்வி கேட்க? கடன் வாங்கி கூட நான் கொடுக்க முடியல அப்படின்ட்டு என்ன உன யார் கேள்வி கேட்க போறாரு? நான் தான் கேட்கறேன், அதுக்கான ஆதாரத்தை கொடு. அப்ப உங்களுக்கு இங்க அரசு ஊழியர்களும் சில ஒத்துழைப்பு அரசாங்கத்துக்கு கொடுத்தாதான் எல்லாமே நடக்கும். லிபரலா விட்டுட்டாங்கன்னா கடந்த திமுக அதிமுக நடந்ததுதான் தாவேக்காவுக்கு நடக்கும். ஆனா தாவேக்கா முற்றிலும் லஞ்சத்தை ஒழிக்க போராடுகிறது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இருந்து பெரிய பெரிய நாளிதழ்கள் வரைக்கும் லஞ்சத்தை பற்றி பேசுறாங்க. ஒரு பெரிய மாற்றம் வருவாய்த்துறையில் நடந்திருக்கு. நீங்க வருவாய்த்துறையில நான் ஒன்று சொல்லவா, வருவாய்த்துறையில நமக்கு மக்கள் அடிப்படையாக போகக்கூடிய ரேஷன் கார்டா இருக்கட்டும், நேட்டிவ் சர்டிஃபிகேட், பிறந்த சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட் எல்லாமே வருவாய்த்துறைக்கு கீழே வருகிறது. அந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் டைரக்டாக, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு செய்தி பார்த்தேன் ஒரு நாளிதழ்ல, நாமக்கல் கலெக்டரே வந்து புகார் கொடுத்த மக்கள்கிட்ட போன் பண்ணி பேசுறாராம். அம்மா நீங்க கொடுத்த புகாருக்கு நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்ல அப்படின்னா என்ன கேக்குறாங்க, லஞ்சம் கேக்குறாங்க சொல்லுங்க. சொன்ன உடனே அந்த அதிகாரிக்கு கலெக்டர் அடிக்கிறாராம். உடனே அந்த அதிகாரிகள்லாம் இந்த பிரஷர் தாங்க முடியாம விடுப்புல போயிடுறாங்களா. ஓகே, அப்ப இப்படி இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? அப்ப இத்தனை ஆண்டு காலம் அவர்களை சோம்பேறி ஆக்கியது என்ன? இந்த லஞ்சம் தானே, இந்த அரசாங்கங்கள் தானே. அப்ப இன்னைக்கு ஒரு புது அரசு வரப்போது, எங்க நீங்க எங்கேயாவது வரலாற்றிலேயே ஒரு கலெக்டரே மனு கொடுத்தவங்களுக்கு போன் பண்ணி பாத்தீங்களா? இல்ல, கிடையவே கிடையாது. இன்னைக்கு நடக்குதுங்க, இன்னைக்கு தாவே காட்சியில நடக்குதுங்க. இல்ல இந்த வாக்குகள் அடுத்த தேர்தலில் வர்றதுன்னு அந்த பயம்லாம் இல்ல. மக்கள் எனக்கு போதும், மக்கள் கூட. ஆமாங்க, அவர் மக்களை நம்புறாருங்க, மக்கள் அவரை நம்புறாருங்க. இதான் விஷயம். இன்னைக்கு ஒரு கலெக்டரே ஒரு புகார் கொடுத்தவங்கள்ட்ட, மனு கொடுத்தவங்கள்ட்ட போன் பண்ணி பேசுற வரலாறு 26ல இந்த 20ஆம் நூற்றாண்டுல நானே இப்பதான் பாக்குறேன். கண்டிப்பா இதுவரைக்கும் எந்த வரலாற்றிலும் கிடையாது. கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் வரலாற்றிலே இப்படி நடந்தது இல்ல. இன்னைக்கு ஒரு கலெக்டரை இலகுவாக அணுக முடியுது. ஒரு கலெக்டரே போன் பண்ணி பேசுறாங்க. நாமக்கல் கலெக்டர் பேசியிருக்காங்க. அந்த கலெக்டருக்கு பெருமையான பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிதான் ஒரு அரசு செயல்பட வேண்டும். அந்த கலெக்டருடைய அந்த அந்த அவங்க கேட்கக்கூடிய என்கொயரி இருக்குல்ல, அதுக்கு இவங்க பதில் சொல்ல முடியாம, லஞ்சம் கொடுக்க வாங்க முடியாம திணறாங்க. அங்க அதிகாரிகள் அலைய விடுறாங்க, அந்த மக்களை விடுப்புல போயிடுறாங்க ஏதாவது மெடிக்கல் லீவ்ல. அப்ப இப்படி இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை இந்த 50-60 ஆண்டு காலமாக உருவாக்கி வைத்திருக்கு. அந்த நாமக்கல்ல தான் அவர் வெளியே நின்று பேசினாரு. எங்களால வாங்க முடியல, காசு அனுப்ப முடியல அப்படின்னு சொல்ல வரேன். அந்த ஊழியரும் புரியுதா உங்களுக்கு? இப்ப சிக்கல் வந்துருச்சா, வெளிப்படையா தெரிஞ்சிருச்சா? அப்ப இந்த சோம்பேறித்தனத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது கடந்த திராவிட கட்சிகள். ஓகே, இல்ல இப்ப இந்த சங்கத்தினரை பார்க்கும்பொழுது ஆரம்பத்துல ஒரு எதிர்ப்பு இருந்தது. பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கக்கூடாதுன்னு அமைச்சர் பேசும் பொழுது ஒரு சின்ன எதிர்ப்பு இருந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தை கூட அவங்க எதுவுமே ஒரு இணக்கம் காட்டல அப்படின்னாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களே வெளியே வந்து பேசும் பொழுது நாங்க முழு ஒத்துழைப்பு. மாற்றம் நடந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும். மாற்றம் நடந்திருக்கு. ஒண்ணு, அந்த ஊழியர்கள் ஆரம்பத்தில் இவரு விக்னேஷ் அவர்கள் சொல்லும் போது எதிர்ப்பு இருந்துச்சு. நம்மளும் அதை பார்த்தோம், படிச்சோம். அப்ப அங்க என்ன பிரச்சனைனா, அந்த டிபார்ட்மெண்ட்டை சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்கு டைம் வேணும். ஒரு அமைச்சர், இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அமைச்சர் இல்ல, தாத்தா அமைச்சர் இல்ல, அவங்க குடும்பமே அரசியல் பின்னணி இல்ல. அப்ப புதுசா ஒருத்தர் எம்எல்ஏ ஆகி ஒரு அமைச்சர் வரும்போது இந்த டிபார்ட்மெண்ட் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 6 மாசம் ஆகுது. அப்ப 60 நாள்லயே விக்னேஷ் தெரிஞ்சுக்கிட்டார்ல.
அது பாராட்டணும்ல. ம். அப்ப அந்த டைம் பீரியட் கொடுத்தாதான் எல்லாமே மாற்றம் நடக்கும். ஓகே. அப்ப இந்த டைம் பீரியட் கொடுத்த உடனே இங்க உண்மையிலுமே விக்னேஷ் உடைய செயல்பாடுகள் பாராட்டத்தக்க வேண்டியது. ம், ம். நீங்க நிறைய விஷயங்களை ஒரு பொறுமையா பத்திரிகையாளர் சந்திக்கிறது. எனக்கு தெரிஞ்சு எந்த மதுவிலக்குத்துறை அமைச்சரும் இப்படிலாம் சந்திச்சது இல்ல. மதுவிலக்கு துறையின் மட்டும் இல்ல, இப்ப இருக்கக்கூடிய பல அமைச்சர்களுமே விக்னேஷ் இவரை வந்து கண்டிப்பா ஒரு ரோல் மாடலா விக்னேஷ் வந்து சரி பொறுமையா கேக்குறாரு. Handle அண்ணா சொல்லுங்கண்ணே, என்னண்ணே அண்ணா அதை பண்ணிடுவானே இதை பண்ணிடுவோம் பொறுமையா கேக்குறாரு. ரெண்டாவது யாரு போய் பார்த்தாலும் உடனே பாக்குறாரு. அது Okay. இந்த சங்கமோ மதுவோ அதெல்லாம் கிடையாது. யார் போய் எந்த கோரிக்கைகள் வச்சாலும் பாக்குறாங்க, வைக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் பாராட்டத்தக்க. இலகுவா அமைச்சரா அணுகக்கூடிய சூழல் அணுகக்கூடிய இருக்கு. சூழல். அப்ப இந்த டாஸ்மாக் சங்கங்களுக்கும் இந்த ஊழியர்களுக்கும் ஒரு நல்ல அமைச்சர் கிடைச்சிருக்காரு. Okay. அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. நல்ல அரசு கிடைச்சிருக்கு. இப்போ பொதுவாவே டாஸ்மாக்ல வேலை பார்க்கறோம்னா அவனை நம்ம ஒரு எமனா பார்ப்போம். ஆமா, ஆமா. இன்னைக்கு அந்த சூழல் மாறுது. அந்த சூழலை மாற்றி இன்னைக்கு நான் டாஸ்மாக்ங்கிறது ஒரு அரசு வேலை தான், மாற்றுக்கிறது இல்லை. இன்னைக்கு ரேஷன் கடையில் எப்படி பொருள் வாங்குறோமோ அது ஒரு விற்பனை. விரும்புறவன் வாங்கி சாப்பிடுறான், ஆனா எங்க விரும்பாதவன் கேட்டாலும் இருக்கான். எங்க வேலை செய்யற டாஸ்மார்க்ல டாஸ்மார்க்ல அப்படின்னு பாப்போம். அப்படிங்கிற இப்போ இன்னைக்கு அந்த மரியாதை வந்துருக்கு. அந்த மரியாதை எப்போ வரும்னா இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க தவிர, நீ 10 ரூபா வாங்கல 140 ரூபா கொடுத்து 150 ரூபா அவன் கொடுக்குறான்னா நீ 10 ரூபா திருப்பி கொடுக்குறேன்னா அந்த மரியாதை உனக்கு வந்துருச்சுன்னா நீ ஒரு அரசு ஊழியர். ம். அப்போ உன்கிட்ட எவனும் குரலை வசதி பேச மாட்டான். ஏய் அப்படிலாம் கேட்க மாட்டான். உன்னை மரியாதை ஐயா கொடுங்க, அண்ணா கொடுங்க, சார் கொடுங்க, இப்படி ஒரு பங்க்சுவாலிட்டிக்குள்ள வந்துரும். அப்ப சங்கங்களுக்கும் இது ஒரு ஆரோக்கியமா முடியும். சங்கங்களும் யாருக்கும் இப்ப பார்ட்டி ஃபண்டுங்கிறது குமியும். ம், ம். ஒரு மண்டலத்துக்குள்ளேயே அவ்வளவு லட்சங்கள் கோடி கணக்குல குமியும். ம். அப்படிங்கிறப்ப இப்ப அவங்களுக்கு அந்த பணம் மிச்சமாகும் போது அவங்க ஏன் இந்த பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு காசு வச்சு விற்க போறாங்க? Correct. ஏன் பிளாக்ல விற்க போறாங்க? இன்னைக்கு பிளாக்ல விற்கிறதும் குறையுங்கிறனா. ம், ம். இன்னைக்கு டியூட்டி ஹவர் 8 ஹவர்னா இந்த 8 ஹவரோட அதுக்கப்புறம் சரக்கு விற்க முடியாது. அந்த திட்டத்தை கொண்டு வாங்க. அதே போல ஒருத்தன் வந்து பல்கா கேட்கறான்னா அவனுக்கு கொடுக்காதீங்க. அப்ப இந்த போன முறைலாம் அப்படிலாம் கிடையாது. நீங்க காந்தி ஜெயந்தி வருது, முன்னாடியே ஏதாவது அரசு விடுமுறைன்னா லோக்கல்ல அந்த தெருவில் அங்க ஒரு சிவப்பு கலர் இது நிற்கும், அவர்கிட்ட போய் கேளுங்கன்னா அவர் எடுத்துட்டு வருவாரு. 80 ரூபா கோட்டு 160 ரூபா 200 ரூபா விற்பாப்புல. அப்ப அதெல்லாம் நடந்துச்சுல்ல, திட்டமிட்டு நடந்துச்சுல்ல, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானேங்க. அப்ப நீங்க அதெல்லாம் தடை பண்ணலையே. ம், ம், அப்ப அந்த இதுதான் பிளாக்ல விக்கிறதுக்கான ஆரம்ப புள்ளியே. ம். எல்லாத்தையும் நீங்க கொண்டு வந்துட்டீங்க, எல்லாத்தையும் மாத்திட்டீங்க தலைகீழா. இப்ப அந்த வந்த ஒரு மனுஷன் இதை பண்ணிடணும் அதை பண்ணிடணும், ஆனா விமர்சனங்களும் வச்சிருவீங்க. அவர் எப்படி எடுத்துக்க முடியும்? கரெக்ட். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு அத சொல்லுவாங்கல்ல, சிசிடிவி யார் மேல இருக்கு அப்படின்னா அமைச்சர் ரமேஷ் அவர்கள் மேலேயும் இருக்கு. இங்கேயோ செப்பல் போட்டு போயிட்டாரு அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு இந்த பழனியில அந்த இஷ்யூ இன்ன வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு அவர் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. 1 கோடி 2 கோடியா, நான் இன்னும் வாடகை வீட்டுல தான் இருந்துகிட்டு இருக்கேன், என்கிட்ட ஏது அவ்வளவு பணம் அப்படின்ற ஒரு விஷயம். அவங்க அம்மா இன்னமும் வந்து சமய வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ டக்குன்னு ஒரு வார்த்தைகளை விட்டுற முடியுமா அப்படின்னா எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் வந்து அவரோட செயல்பாடுகளை ஒரு ஒரு சிக்கல்களை ஏற்படுத்திடுமோ, அடக்குமுறையை இது பண்ணிடுமோ அப்படின்னு ஒரு பார்வையும் இருக்கு. நான் குறிப்பா ஒரே ஒரு விஷயம், கடந்த 21ல இருந்து 25 வரைக்கும் இந்திய அறநிலைத்துறையின் அமைச்சர் யாரு? சேர் பாபு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் மீது எவ்வளவு புகார்கள் மனுக்கள் வந்தது திமுகவுக்கும் தெரியுமே. பொன்மாணிக்கவேல்னு ஒருத்தர் இருந்தாரா, அவர் என்ன புகார் வச்சாரு சேகர் பாபு மீது? இதே இந்திய அறநிலையத்துறை மீது எவ்வளவு புகார்கள் வச்சாரு? இது ஒரு குறிக்கோள். ரமேஷ் அமைச்சர்னு அறிவிச்ச உடனே ஜாதியை வைத்து ஒரு விமர்சனம். புரியுதா? அந்த ஜாதி மேல் ஜாதியா இருந்தாலும் அந்த மேல் ஜாதி மக்கள் சமையல்காருடைய மகன் தானே அவன். அந்த குடும்பத்தை அந்த மேல் ஜாதி ஏன் பார்க்கல? ஜாதிங்கிறது வேற. மேல் ஜாதியாக இருந்தாலும் கீழ் ஜாதியாக இருந்தாலும் அவனை அப்படிதான் பார்ப்பாங்க. காசு இருந்தா உனக்கு மதிப்பு, காசு இல்லைன்னா மதிப்பு இல்லை. இதுதான் நடக்கக்கூடிய இயல்பு. அப்படி இருக்கும்போது இவரை சமுதாய ரீதியாக ஒரு விமர்சனங்கள் அப்ப தொடர்ந்து வைக்கப்படுது. பழைய ஃபைல்களை ஒரு ஓபன் பண்ணி பார்த்தா நிறைய புகார்கள், நிறைய ஊழல்கள், போராடலாம் சஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப எவ்வளவு குற்றச்சாட்டுகள் நடந்திருக்கு. இதெல்லாம் போக கூடாதுன்னா அவர் பிளாக் பண்ணாங்க. பிளாக் பண்றாங்க. ஓகே, புரியுதா? அரசியல் நீங்களே அரசியல் தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப இதுதான் விஷயம். பழைய ஃபைல்களை நோண்டுனா பல அதிகாரிகள் சிக்குவாங்க. அமைச்சரை விட்டுருங்க, அமைச்சருக்கு இலகுவாக இருந்த அதிகாரிகள் சிக்குவாங்க. அப்ப எங்க போனாலும் இந்த மைய புள்ளி வந்து அரசியல் தான். அப்ப இங்க அரசு அதிகாரிகளும் எல்லா வேலையும் செய்யறது. ரெக்கமெண்ட்ல சேகர் பாபு அனுப்பிச்சு விட்டானா ரெக்கமெண்ட்ல விஐபில அனுப்புறது தரிசனத்துக்கு. இந்த முறைகள் எல்லாம் ஒழிக்கணுங்கிறனா, இந்த முறைகள் எல்லாம் ஒழிக்கணும். அப்படி தாவேக்கா இதெல்லாம் செயல்பட்டுனாங்கன்னா வேற மாதிரி ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் நிலவும். அப்ப இந்த அரசியலை, அதாவது பழைய புகார்களை எங்க ரமேஷ் தொட்டுட்டாருன்னா அதிகாரிகளும் சிக்குவார்கள், ஈஓக்களும் சிக்குவார்கள், ஓஏ கொண்டு சிக்குவான். அந்த அச்சம் அவங்களுக்கு வந்துருச்சு. அப்ப தடை போடுறாங்க. அப்ப இந்த பழனி விவகாரத்துல நீங்க கொண்டு வந்து இவ்வளவு விஷயங்கள் பேசுனீங்க. அதே பழனி விவகாரத்துல சிபிஐ விசாரணை சூடு பிடித்திருக்கு. 4-5 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. சார் பதிவாளர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காரு, விசாரணை வளைத்துக்குள்ள. இப்ப இந்த பழனி வீடியோ வந்ததுக்கு அப்புறம் அவரை எதிர்த்து பேசினாங்கல்ல, இந்த விசாரணையை பத்தி இப்ப ஏன் வீடியோ போட மாட்டாங்க? ஏன்னா அவங்க தெரியாம தொட்டுட்டாங்க. இப்ப அது அப்படியே ஆப்போசிட்டா வந்துருச்சு.
இப்ப அதுல குற்றவாளிகள் யாருங்கிறது ஒட்டுமொத்தமா தெரிய போகுது. அப்ப இவங்க டப்பா டான்ஸ் ஆக போகுது. அப்ப நீங்க இத்தனை விசாரணை நடக்கல, இதை விஷயமா பாராட்டிருக்கலாமே. சரி, அதை விட்டுருங்க. தினமலர் பத்திரிகையில நேற்று முதல் பக்கம் ஒரு செய்தி வருது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய சொத்து மதிப்பு 60 கோடி ரூபாய். திமுக ஆட்சி காலத்துல பாஜகவுடைய ஒரு முக்கிய புள்ளியோட தலையீடு இருக்குன்னு சொல்லப்படுது. தினமலர்ல முதல் பக்கத்துல பேப்பர் போட்டிருக்கான். எல்லாரும் மக்கள் எடுத்து கூட பாருங்க. 60 கோடி நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து வித்து திமுக ஆட்சியில் வித்து போட்டாங்க. வித்துட்டே போயிட்டாங்க. அந்த ஃபைல தூசி தட்டி நேற்று விசாரணைக்கு எடுத்திருக்காரு. இப்ப இந்த விஷயத்தை பாராட்டிருக்கலாமே. இன்னைக்கு அந்த வீடியோ போட்டவரு இதுவும் கோவில் சொத்து தானே, ரமேஷுடைய செயல்பாடுகள் நல்லா இருக்குன்னு ரமேஷ்னு நீங்க சொல்ல வேணாம், தாவேகா அரசின் செயல்பாடுகள் நல்லா இருக்குன்னு சொல்லலாமே. அப்ப 60 கோடி ரூபாய் கோவில் சொத்து. இப்ப இந்த 5 ஆண்டுகள்ல இந்த 1-2 நமக்கு வெளியே வருது. தெரியாத பல இருக்குல்ல, எவ்வளவு இருக்கு. அப்ப அதெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா முந்தைய ஆட்சி காலத்துல இருக்கக்கூடிய நிர்வாக அதிகாரிகள் அமைச்சர்கள் எல்லாம் என்ன ஆவாங்க? புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த இளமையாக இருக்கக்கூடிய இந்த அமைச்சர் சுறுசுறுப்பாக செயல்படுவார். இவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஹேண்டில் பண்ணிட்டாருன்னா நம்மளாம் சிக்குவோங்கிற அச்சம் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. நீ இந்த மாதிரியான பல ஃபைல்கள் வந்து தூசி தட்டி எடுக்கப்படுது. டி அதாவது தனுஷ் எப்படி பாக்குறீங்க? இந்த அரசியல்னு அவரு அறிவிக்கல, ஆனா விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. பெரிய பெரிய சேனல்ஸ் டிபேட்டே இதை வச்சுதான் போய்கிட்டு இருக்கு. சாத்தியமா வந்தா அவருக்கான அந்த அரசியல் அந்த ஃபியூச்சர் அப்படின்றது எப்படி இருக்கு? இல்ல, இப்ப அரசியலுக்கு வர வேண்டாம்னு நம்மளும் சொல்ல முடியாது. யாருமே ஜனநாயகத்துல எல்லாருமே யார் வேணா வரலாம். மக்கள் தான் தனுஷை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். ஆனா டைம் பீரியட் ஆகுங்கிறது தனுஷுக்கும் அவர்களுக்கும் தெரியும். நம்ம என்ன ஒரு இப்போ திரைத்துறையிலேருந்து இந்த வரக்கூடிய கலாச்சாரம்ங்கிறது நம்ம முற்றிலும் தடுக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கு நீங்க ஓபிஎஸ் இபிஎஸ்ஐ தவிர வேற யாருமே சினிமாலேருந்து, இப்போ ஓபிஎஸ் இபிஎஸ் தான் சினிமாலேருந்து வரல, மீதி எல்லாருமே சினிமா துறை முதலமைச்சர்கள் தான். ஆமா, எல்லாருமே நீங்க எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், ஸ்டாலின் எல்லாருமே வந்து இதுதான். அப்போ நீங்க ஓபிஎஸ் இபிஎஸ் மட்டும் தான் நடிக்கல, அவங்க தான் திரைத்துறைக்கு சம்பந்தம் இல்லாத ஆளுங்க. அப்ப இந்த கலாச்சாரம்ங்கிறது நீண்ட ஆண்டுகளாக இருக்கு, அதை தடை செய்ய முடியாது. இது தமிழ்நாட்டிற்கும் திரைக்கும் ஒரு ஒரு புரிந்துணர்வு இருக்கு. அப்ப நீங்க கொள்கை கோட்பாடுன்னு வந்தாலும் திரைத்துறையோட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குங்கிறத நம்ம இந்த நீண்ட கால அரசியல் வரலாற்றுல பாத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது தனுஷ் அவர்கள் விஜய் அவர்களை வைத்து இல்லை விஜய்க்கு எதிராக கட்டமைக்கப்படுகிறார்னா அது தோல்வியை தரும். அது நிச்சயமா தோல்வி தரும். ஒருத்தரை அழித்து ஒருத்தருக்கு எதிராக நம்ம நிக்க போறோம்னா அது தோல்வியை தரும். ஒருவேளை தாவேகா 100% நன்றாக பண்ணிருச்சு, லஞ்ச லாவணியம் இல்லாத அரசு, சட்டம் ஒழுங்கு இல்லாம நல்லா சிறப்பா இருக்கு, அடிப்படை வசதிகள் மக்களுக்கு இருக்கு, எல்லாம் இருக்குன்னா தனுஷ் வந்தும் பிரயோஜனம் இல்லை. இது ஒரு கோணம். இப்ப தாவேகா வந்த பீரியடுங்கிறது எல்லாருமே தவறா பேசுறாங்க, அது என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. நான் ஒரு பத்திரிகையாளரா சொல்றேன், தாவேகா ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு 29 வருஷம் ஆயிருக்கு. 29 வருஷம். 2009 மக்கள் இயக்கம் ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் இயக்கம் ஆரம்பிக்கும் முன்பே இளைய தளபதி ரசிகர் மன்றம்னு ஒன்று இருந்தது. அது எல்லாருக்கும் பழைய ஆட்களுக்கு தெரியும். சின்ன சின்ன போர்டு தான் இருக்கும் ரசிகர் மன்றத்துல, அதுல தலைவர்லாம் இருக்க மாட்டாங்க, சும்மா ஊர்ல இருக்க பசங்க எல்லாரும் பேரும் அதுல போட்டிருப்பாங்க. அப்ப வந்து பிளெக்ஸி பிளானர்லாம் கிடையாது, பெயிண்ட்ல ஆர்ட்ல எழுதுவாங்க. அப்ப விஜய் அவருடைய அந்த பழைய போட்டோ போடுவாங்க, பழைய போட்டோ போட்டு அவங்க அப்பா போட்டோ போட்டு இந்த மாதிரி நற்பணி மன்றங்கள் இருந்துச்சு. அங்கிருந்தே அவங்களுடைய பணிகள் தொடங்குது. அப்புறம் மக்கள் இயக்கமா மாறுது. மக்கள் இயக்கத்திலிருந்து அரசியல் கட்சியாக வருவதற்கு 25 ஆண்டுகள் ஆகுது. அப்ப தாவேகா வந்து 2 வருஷம் ஆகுது. இப்ப இவ்வளவு பணிகளுக்கு அப்புறம் தான் அவர் முதலமைச்சர் ஆகிறாரு. இந்த டைம் பீரியட் தனுஷ்க்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒருவேளை இந்த பலமான கட்டமைப்புங்கிறது தனுஷ்க்கு 25 வருஷம் தாக்கு பிடிப்பாரா? இப்ப மக்கள் இயக்கத்துல இந்த நிர்வாகிகள் நீங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியுமா விஜய் முதல்வர் ஆவாருன்ட்டு? அந்த தன்னம்பிக்கையோட இருந்தாங்களா கூட? அந்த மாதிரி நபர்கள் தனுஷ் கிட்ட இருப்பாங்களா? ஏற்கனவே உங்க மாமனார்ட்ட அந்த மாதிரி நபர்கள் இருந்தாங்க, கடைசியில எல்லாருக்குமே வயசாகி போச்சு, அவரும் முடியலன்ட்டு வெளியே வந்தாரு. அப்ப அந்த லெவலுக்கு நீங்க தள்ளப்பட்டீங்கன்னா உங்களால அரசியல்ல வருவதற்கான சாத்தியம் இல்லை. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, பேக் போனா வந்து ஒரு பிஜேபி ஓப்பனாக சொல்றேன், பிஜேபி இயக்கிட்டு இருக்கு அவர் தான் இப்படி கட்டாயப்படுத்துது அப்படின்றாங்க. இன்னும் ஒரு சிலர் இது எவ்வளவு உண்மை தன்மைன்னு தெரியல, அவரு விஜயோட இணைஞ்சு கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றாங்க. 94ல ஒரு பெரிய புரட்சி நடக்குது நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல. அன்றைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருந்தாருன்னா முதல்வர், மாற்று கருத்து கிடையாது. ஆனா அன்னைக்கு ரஜினியை வரவிடாமல் தடுத்தது யார்? அதை இதுவரைக்கும் ரஜினிகாந்த் எங்கேயுமே பேசல. யார் தடுத்து? அதை வெளிப்படையா பேசுங்க. எப்பதான் பேசுவீங்க? அந்த விஷயத்த சொல்லிட்டாருன்னா இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிடும். சரி, சிம்பிளான விஷயம். அப்போ 94ல வைகோவும் பிரிகிறாரு திமுக இருந்து. அப்ப பெரிய அளவுல திமுக இருந்து பல மாவட்ட தலைவர்கள் வைகோவின் பின்னாடி அலையா போறாங்க. செம கிரௌடு. திருச்சியில எல்லாம் மண்டல மாநாடு நடத்துறது செம கிரௌடு போயிட்டு இருக்கு. திமுக இருந்து பெரிய பட்டாளமே, திமுக அவ்வளவுதாங்கிற மாதிரி டாக் எல்லாம் ஓடுது. அப்போ அந்த டைம் தான் ரஜினிகாந்துக்கும் ஒரு பெரிய ஹோப் கிடைக்குது.
ஜெயலலிதாவிற்கு எதிராக ரஜினிகாந்த் செயல்படக்கூடிய சூழல் வருது. அன்றைக்கு ரஜினிகாந்தை திமுக பயன்படுத்தியது. அதனாலதான் ஆட்சி மாற்றம் நடந்தது. புரியுதா உங்களுக்கு? அப்போ திமுக எந்த எல்லைக்கும் போவாங்க. யாரை எதிர்த்து நிற்கக்கூடிய அரசியல் கட்சியை எதிர்ப்பதற்காக திமுக எந்த லெவலுக்கும் போகும். அப்ப தாவேக்காவை எதிர்க்க திமுகவும் இது ஒரு கோணத்தில் நம்ம பார்க்கணும். திமுகவும் இதை கையில் எடுக்குதா? அன்றைக்கு மாமனாரை கையில் எடுத்தாங்க, இன்னைக்கு மாப்பிள்ளையை எடுக்கிறாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சரி, ஸோ இந்த கோணத்திலையும் நம்ம பார்க்கணும். அதை ஒரு படி நீங்க இன்னொரு விஷயம் நம்ம இதுல ரொம்ப கவனிச்சோம் அப்படின்னா, பாஜக தாவேக்காவை எதிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. பாஜக விஜய் என்ற நபரை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய விளைப்பாடு தான் காங்கிரஸுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய விஜய்க்கு மேகதாதுவை வைத்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும், காங்கிரஸ் கூட்டணியில் இவங்க வலுவாக இருந்தாலும், பாஜக ஒரு அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. 21 பேசின மத்திய அமைச்சர் இன்றைக்கு பேசும்போது தமிழ்நாட்டுக்கு உரிமை இல்லைங்கிறாரு. புரியுதா? அப்ப 21 திமுக ஆட்சி தானே, திமுக தானே உங்களுக்கு எதிரான கட்சி, எதிரி கட்சின்னு நீங்க தானே பேசுறீங்க. அப்ப அன்றைக்கு திமுக ஆட்சியில இருக்கும்போது 21 பேசின ஜல்ஜீவன் அமைச்சர் இன்றைக்கு அதே ஜல்ஜீவன் அமைச்சர் ஏன் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு உரிமை இல்லைன்னு பேசுறாரு? பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்ப நீங்க தொலைநோக்கு பார்வையோட பார்த்தா பாஜகவும் ஒரு அழுத்தம் கொடுக்குது, பாஜகவுக்கு ஒரு கட்சி தமிழ்நாட்டிலிருந்து அழுத்தம் கொடுக்குது. இதுதான் தாவேக்காவுக்கான எதிர்ப்புக்கான மனநிலை. இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் மேகதாது அணைக்கும் காவிரி பிரச்சனைக்கும் அழைப்பு கொடுக்கிறாரு. அதற்கு பதிலடி கொடுக்காம தாவேக்கா தலைமையிலிருந்து ஒரு அறிக்கை வருது, தமிழ்நாட்டின் நலன் நாங்க எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டோம், அதை சொல்வதற்கான தகுதி திமுக இல்லைங்கிறாரு. அதே தான் ஆந்திராவுடைய எம்பி ஒருத்தர் நாடாளுமன்றத்தை தயாநிதி மாறன் சொல்றாரு, நீங்க இப்படியே நடந்துக்கோங்க, ஆந்திராவுக்கு நல்லதுங்கிறாரு. எங்க நாடாளுமன்றத்துல பேசுறாரு. ஏன்னா நீங்க தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய பெரிய பெரிய ஃபேக்டரி எல்லாமே ஆந்திராவுக்கு வந்துருச்சு, எல்லாம் உங்களால வந்துச்சு, நன்றிங்கிறாரு அவர். ஆந்திரா எம்பிங்க. இதுக்கு மேல என்ன சாட்சி வேணும்? திமுக செய்த தவறுகளுக்கு இதற்கு மேல என்ன சாட்சி வேணும்? நீங்க தூய்மையான ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு செந்தில் பாலாஜி மேல இவ்வளவு புகார்கள் வர வேண்டியது இல்லை. செந்தில் பாலாஜி மேல புகார் கொடுத்தது தாவேக்கா கிடையாது, தாவேக்காவோட நிர்வாகிகள் கிடையாது. நீங்க கடந்த ஆட்சியில நிர்வாகம் பண்ண உங்களுடைய லட்சணம் தான் இது. இன்னைக்கு பார்ட்டி ஃபண்டு யார் வேணா புகார் கொடுக்கலான்னு சொன்னா ஒரு புனையா வெளியே வருது. புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க என்ன லட்சணத்துல ஆட்சி பண்ணிருக்கீங்க? நாடாளுமன்றத்துல ஆந்திரா எம்பி காரி துப்புறாரு. அப்ப ஒட்டுமொத்தமாக திமுக செய்த சதிகள் வெளியே வருது. இப்ப திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு, நீங்க செஞ்ச தவறுகள் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட வெளியே வந்து உண்மையை ஒத்துக்கோங்க. ஓகே, இல்ல அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரை வச்சு காய் நகர்த்தினாங்க. அந்த வகையில தான் இப்ப தனுஷ் அந்த சிக்கல்ல இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஆனா தனுஷுடைய செயல்பாடுகள், தனுஷ் என்ன கட்சி பேர ஆரம்பிக்க போறாரு, என்ன கொள்கை ஆரம்பிக்க போறாரு, இதெல்லாமே இருக்கு. ஆனா வருவதற்கு முன்பே நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்கள் பணிங்கிறது தேவைக்கானாலையும் இன்னும் பூர்த்தி செய்யப்படலை. கரெக்ட். மக்கள் இயக்கமாக இருந்து இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் வந்து பூர்த்தி செய்யப்படலை. 50-60 ஆண்டுகாலமாகவே திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி செஞ்ச கட்சிகளாலே மக்களுடைய பிரச்சனைகளை சரி செய்ய முடியல. தனுஷ்னால செய்ய முடிஞ்சிருமா? நீங்க நடிங்க, நல்ல கலைஞராக பேர் வாங்க, நிறைய விருதுகள் வாங்குறீங்க, அதோட நீங்க ஒதுங்கிட்டீங்க, தமிழ்நாட்டின் நலனுக்காக குரல் மட்டும் கொடுங்க. அப்படி கொடுத்தா உங்களுக்கான மரியாதை என்றும் கடைபிடிக்கப்படும். நீங்க அரசியல்னு வந்து அந்த சாக்கடைக்குள்ள விழுந்துட்டீங்க அப்படின்னா எல்லா சாக்கடையும் உங்களை காரி தூப்போம். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையும் உங்களுக்கு இருக்கணும். கண்டிப்பா அதையும் பொறுத்து வந்து நிறைய விஷயங்கள் பார்ப்போம். ரொம்ப நன்றி பிரதர். நன்றி. நீங்க வெளிப்படையா நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக. இன்னும் நிச்சயம் சந்திக்கும் முறை உங்களை விடுறாங்க. நன்றி, வணக்கம்.